அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1ல் 2024 பாலிட்டியில் கேட்கப்பட்ட கொஷினை பார்ப்போம். த பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னா என்ன, அது ரிலேட் பண்ண ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜுடிஷியல் ரிவ்யூனா என்னென்னா நீதிமன்ற புலனாய்வு அப்படின்னு அர்த்தம், ஆய்வு அப்படின்னு அர்த்தம். இந்த அதிகாரம் எதை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது என்னென்னா ஃபஸ்ட்டு அட்வைசிங் த பிரசிடெண்ட் ஆன் கான்ஸ்டியூஷனல் மேட்டர்ஸ் அப்படின்னா, அதாவது அரசியலமைப்பு சம்பந்தமான விவரங்களுக்கு பிரசிடெண்ட்டுக்கு அட்வைஸ் கொடுப்பதா அப்படின்னு கேட்குறாங்க. இது கிடையாது. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த கொஷினுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ஆய்வுனா என்னன்னு கேட்குறாங்க, இங்கே அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஓகேங்களா. ஸோ டிக்ளரிங் லாஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல் தட் வேர் அகெயின்ஸ்ட் கான்ஸ்டியூஷன். அதாவது ஒரு சட்டம் ஏற்றுறது பார்லிமெண்ட்டு, அந்த சட்டம் பார்த்திங்க அப்படின்னா நீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சட்டம் அரசியலமைப்புக்கு எதிரான சட்டம் அப்படின்னு சொல்லி இதை அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த சட்டம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுதானா அப்படின்றது இது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இப்போது நீங்கள் என்ன தான் பார்லிமெண்ட்டில் இந்த ஜுடிஷியல் ரிவ்யூனா இதுதான். ஓகேங்களா. என்ன தான் பார்லிமெண்ட் லோக்சபா, ராஜ்யசபா பிரசிடெண்ட் கிட்ட ஒப்புதல் வாங்கினாலுமே அந்த சட்டம் அரசியலமைப்புக்கு எதிரான சட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம கேசவானந்த பாரதி கேஸில் சொல்லியிருப்போம். அடிப்படை கட்டமைப்பை நீங்கள் மாற்றக்கூடாது. இப்போ பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்குது. அண்டர் ஆர்டிகல் 368 படி பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்குது, அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. ஆனால் அந்த அமெண்ட்மெண்ட் செய்யக்கூடிய பவர் அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடாது அப்படிங்கிறத கேசவானந்த பாரதி கேஸில் சொல்லியிருப்பாங்க 1973. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா. ஸோ இப்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ ரீசன்ட் டைம்ஸில் எலக்டோரல் பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் தேர்தல் பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டுவாங்க. இதை சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இதை அன்கான்ஸ்டியூஷனல், அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி இந்த எலக்ட்ரோரல் பாண்ட்ஸை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தவறான சட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா 99 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் NJSC நேஷ்னல் ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட் கமிஷன், அப்பாயின்மெண்ட் கமிஷன், இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சட்டத்தையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் நீதிமன்றம் ஜட்ஜஸ் இருக்காங்களே, நீதிபதிகளை அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுக்கு கொலிஜியம் சிஸ்டம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. பட் அது வேண்டாம், இந்த NJSCயில் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சட்டத்தை சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டக் டவுன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நீதிமன்ற புலனாய்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, இந்த நீதிமன்ற புலனாய்வு உண்மையாலே ஆர்டிக்கலில் சொல்லப்பட்டிருக்கா? சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி தான் பண்ணணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த மாதிரி பவர்ஸ் இருக்கணும். ஒரு பார்லிமெண்ட் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி என்ன பண்ணுறாங்க, இப்போ சட்டத்தை ஏற்றுறாங்க. அந்த சட்டத்தை செல்லுபடி ஆகாதுன்னு சொல்கிற அதிகாரம் யார் கொடுத்தது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு ஆர்டிக்கல் 13 தான் நம்ம படிக்கணும். ஆர்டிக்கல் 13 என்ன சொல்லுது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பை டிக்ளேரிங் எனி லா தட் வயலேட்ஸ் தெம் வாய்ட் அண்ட் எம்பவரிங் ஜுடிஷியரி. இது தான் முக்கியம். எம்பவர், அதாவது இந்த ஆர்டிக்கல் 13 தான் ஜுடிஷியரிக்கு இந்த பவர் கொடுக்குது. ஒரு லா ஸ்ட்ரைக் டவுன் சச் லாஸ். ஓகேங்களா. அதாவது ஒரு அரசியல் லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க இங்கே. பட் அதை வயலேட் பண்ணுது அப்படின்னா ஜுடிஷியரி அந்த லாவை ஸ்ட்ரக் டவுன் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஆர்டிக்கல் 13 தான். பட் இது வெளிப்படையாக சொல்லலை. நீ எல்லா சட்டத்தையுமே நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லலை. பட் அதுக்கப்புறம் தான் ஜுடிஷியல் ரிவ்யூ மேண்டட்ரி ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போது உண்மையாலே நீங்கள் இந்த கொஷினில் இதுனா மட்டும் ஜுடிஷியல் ரிவ்யூன்னு மட்டும் தெரிஞ்சால் போதாது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த ஜுடிஷியல் ரிவ்யூங்கிற வார்த்தை உண்மையாலே கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா கிடையாது. த வேர்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ நாட் மென்ஷன் இன் த கான்ஸ்டியூஷனில் சொல்லப்படலை, வெளிப்படையாக சொல்லப்படலை. ஓகேங்களா. வெளிப்படையாக சொல்லப்படலை. ஓகேங்களா. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. என்னென்னா, ஒரு பார்லிமெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வருது. அந்த சட்டம் பார்லிமெண்ட் ஒரு சட்டம் கொண்டு அந்த சட்டம் கான்ஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, அரசியலமைப்புக்கு எதிராக இருக்குது அப்படின்னா ஜுடிஷியல் என்ன பண்ணணும், நீதிமன்றம் அதை ஸ்ட்ரக் டவுன் பண்ணலாம்
அப்படின்னு இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து பவர் இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹைகோர்ட்டுக்கும் இந்த பவரை யார் கொடுத்தது, எங்கேருந்து அந்த பவர் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 13 சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா எம்பவரிங் எனி லா வயலேட்ஸ் தெம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எனி லா வந்து வயலேட் பண்ணுச்சுன்னா அதை வந்து ஜுடிஷியரி ஸ்ட்ரைக் டவுன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் லாஸ் வந்திருக்கும், நிறைய கேசஸ் மூலமாக ஜுடிஷியல் ரிவ்யூ மேண்டட்ரி அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நம்ம அது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் வேறு கொஷின்ஸில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வார்த்தை என்னென்னா ஜுடிஷியல் ரிவ்யூ கான்ஸ்டியூஷனில் வெளிப்படையாக சொல்லப்படலை. த வேர்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ நாட் மென்ஷன் இன் த கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா மற்றது இதுதான் ஆன்சர்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா, இது தேவையில்லை. ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.